This video sponsored by EduQuest. இது ஒரு ஆன்லைன் கோர்சஸ். அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கவுண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. உலகிலேயே அதிக தற்கொலைகள் நடக்கும் டாப் 10 நாடுகள் இதுதான். இந்தியா எத்தனாவது இடத்தில் இருக்கு தெரியுமா? தற்கொலை என்பது இயற்கைக்கு எதிராக மனிதர்கள் செய்யும் அதிகபட்ச வன்முறையாகும். ஒருவர் அதிகபட்ச கோபம் அல்லது விரக்தியால் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் முட்டாள்தனமே. தற்கொலை என்பது பெரும்பாலான மக்கள் விவாதிக்க தயங்கும் ஒரு தலைப்பாகும். உலகில் அனைத்து நாடுகளிலும் தற்கொலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சில நாடுகளில் அவற்றில் எண்ணிக்கை அதிகமாகவும் சில நாடுகளில் குறைவாகவும் உள்ளது. தற்கொலைக்கான காரணங்களும் நாட்டுக்கு நாடு மாறுபடுகிறது. பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் நடத்திய ஆய்வறிக்கையின்படி உலகில் அதிக தற்கொலைகள் நடக்கும் நாடுகளின் பட்டியலை வெளியிடப்பட்டுள்ளது. அவை என்னென்ன மற்றும் இங்கு தற்கொலை நடக்க காரணம் என்னவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். தென்கொரியா. தென்கொரியாவில் 1,00,000 பேரில் 24 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி 2021ஆம் ஆண்டில் தென்கொரியா ஒட்டுமொத்த தற்கொலை விகிதத்தில் 10வது இடத்தை பிடித்துள்ளது. லிதுவேனியா. 1,00,000 பேரில் 21 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். கடந்த காலங்களில் இதைவிட தற்கொலை விகிதம் குறைந்து வந்தாலும் இந்த பட்டியலில் தற்பொழுது 2வது இடத்தில் உள்ளது. ஹங்கேரி. ஹங்கேரியாவில் 1,00,016 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். தற்கொலை கையாளுவதற்கான அதன் முயற்சிகளில் ஹங்கேரி பெரிய முன்னேற்றம் கண்டுள்ளது. இது கடந்த 2 தசாப்தங்களில் கடும் சரிவை காணப்பட்டது. ஸ்லோவேனியா. 1,00,000 பேரில் 15 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். தற்கொலை விகிதம் குறைப்பதில் ஸ்லோவேனியா குறிப்பிட்ட முன்னேற்றத்தை எட்டியுள்ளது. இது ஒரு சிறிய நாடு, ஆனால் மிகவும் நவீன கலப்பு பொருளாதாரத்தையும் உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் கொண்டுள்ளது. ஆண்களை விட பெண்கள் இங்கு அதிகம் தற்கொலை செய்து கொள்கின்றனர். ஜப்பான். 1,00,000 பேரில் 15 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். சமீப ஆண்டுகளில் தற்கொலை விகிதங்கள் சில ஏற்ற இறக்கங்களை கண்டன. எஸ்டோனியா ஒரு வடக்கு ஐரோப்பிய நாடாகும். இது 1,00,000 பேரில் 14 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர் மற்றும் ஐரோப்பிய நாடுகளைப் போலவே சீரான பொருளாதார வளர்ச்சியும் உயர் வாழ்க்கை தரத்தையும் கொண்டுள்ளது. லட்வியா. 1,00,000 பேருக்கு தற்கொலை விகிதம் 14.9 உள்ளது. ஒரு வடக்கு ஐரோப்பிய நாடாகும். 1,00,000 பேரில் 14 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். பெல்ஜியம். 1,00,000 பேருக்கு தற்கொலை விகிதம் 16.6 உள்ளது. அமெரிக்கா. என்னதான் பணக்கார நாடாக இருந்தாலும் அதிக தற்கொலை விகிதத்தை கொண்ட நாடாக உள்ளது. அமெரிக்காவில் 1,00,000 பேருக்கு தற்கொலை விகிதம் 14.1 உள்ளது. பின்லாந்து. 1,00,000 பேருக்கு தற்கொலை விகிதம் 12.9 உள்ளது. இந்தியா. 2022ஆம் ஆண்டில் 1,71,000 தற்கொலை பதிவாகி உள்ளது. இது 2021ஐ விட 4.2 அதிகரிப்பையும் 2018 ஒப்பிடும்போது 27% அதிகரிப்பையும் பதிவு செய்துள்ளது. துரதிர்ஷ்டவசமாக 2024-25இல் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருக்கலாம்.
2022ஆம் ஆண்டில் 1,00,000 மக்கள் தொகைக்கு தற்கொலை விகிதம் 12.4 அதிகரித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.